நேற்றே பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் இந்த சக்கரவள்ளி கிழங்கு, கொஞ்சம் வேர்க்கடல, ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் எதுவுமே எடுத்து வைக்கல. வெளியே போயிட்டு வந்த டயர்டில் அப்படியே விட்டுட்டேன். சரி விட்டா அப்படியே அது கெட்டு போயிடுமேனிட்டு கையோடு அதை தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த வேர்க்கடலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஞ்சு வேர்க்கடல, பச்சையாக வேறு இருக்குது. இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ அதையும் கொஞ்சம் காற்றோட ஆற போட்டுட்டு கையோடு கொஞ்சம் எடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சம் வேக போட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் சாப்பிட்ணும். பசங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் ஸ்டீமில் போட்டு விட்டுட்டு கூடவே கொஞ்சம் டீயும் போட்டுட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா எப்போயுமே ஈவினிங்கில் வந்து வேலை ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து ஈவினிங் வரைக்கும் ஜானகி கூடவே இருந்து செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. டிஃபனு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மதியானம் பண்ணுறதே அப்படியே இருக்கும். ஸோ அதையே வச்சு நைட்டுக்கு ஓட்டிடுவேன். அப்படியே பண்ணாலும் இட்லியில் தோசை மட்டும்தான். ஏன்னா குழம்பு எல்லாம் மதியானம் பண்ணதே இருக்கும். ஸோ அதை வச்சு நைட்டு மேனேஜ் பண்ணிவிடுவோம். ஸோ ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா எப்போயுமே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பேன். பசங்க வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாலே நமக்கெல்லாம் வந்து வேலை கொஞ்சம் கம்மி தான்.